இல்லறம் வந்து நல்லறமா இல்ல அப்படின்னா அது பேர் சாபம்னு சொல்லுவாங்க. பல குடும்பங்கள் இன்னைக்கு என்னென்னமோ ஆகிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கும். அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு விஷயத்தையும் இரவுல நடக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியோடைய தாம்பத்தியம் நல்லா இருக்கணும், குழந்தையின்மையும் வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். அது குழந்தையின்மையை வந்து ஈஸியான ஒரு பிரச்சனையாக ஆகணுங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள்கிட்ட வந்து 2700 ஃபேமிலியோட ஸ்டோரிஸ் இருக்கு. ஒன்று சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் நான் வந்து அடிக்கடி ஜமாத் மசூதியில் இருக்கேன். என்கிட்ட ஃபோன் கிடையாது. எனக்கு என்னுடைய டெலிகாலர் வந்து எப்படியாச்சும் என்னை பிடிச்சி வேற ஒருத்தர் ஃபோன் மூலியமா பிடிச்சி அவர்கிட்ட வந்து என்கிட்ட பேசி அவனுக்கு கான்ஃபரன்ஸில் கஸ்டமர் இருக்காருனாங்க. சரி போடுங்க அப்படின்னா அப்போ லஞ்சில் இருந்தேன். லஞ்சில் இருக்கும்போது அவர் இவ்வளோ ஆர்வமாக கூட நம்ம வந்து வேணான்னு சொல்லக்கூடாது, அவர் மனசு உடஞ்சிருமேன்னு சொல்லி அப்போவே பேசினேன். அப்போ அவர் சொன்னார், சார் நான் வந்து இந்த மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன், எனக்கு வந்து 10 வருஷமாக குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி என்னென்னமோ நான் ட்ரை பண்ணிட்டேன். உங்கள் ப்ராடக்ட் நான் 2 years பிஃபோரே பார்த்தேன். அப்போ என் ஒய்ஃப்கிட்ட பேசும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் வந்து எல்லாரும் விற்பாங்க, இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது, நம்ம டாக்டர்ஸ் தான் நம்பணும், நம்ம ஃபெர்டிலிட்டி கேர் சென்டர் போயிடுவோம் சொன்னாங்க. அவங்க ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிருக்காங்க. 2 பேருக்குமே பிரச்சனை இல்லை. 5 லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கு பிறகும் அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சொல்லிட்டு செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை, 5 lakhs மட்டும் செலவாயிருக்கு அவங்களுக்கு. அதுக்கு பிறகு செகண்ட் ஆப்ஷனாக எங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு. சாப்பிட்டு கரெக்டாக 1.5 மாசத்துல அவங்களுக்கு குழந்தை தங்கிருச்சு.